தசகம் 21 பூகண்டங்களில் பகவத் ஆராதனை. நம்ம பாரத தேசத்தை உள்ளடங்கிய மொத்த பகுதி உப்புக்கடல் சூழ்ந்த பகுதி. நாம் பார்க்கக்கூடிய பகுதிக்கு ஜம்புத்வீபன்னு பேர். நம் கண்ணுக்கு தெரியாமல் பல இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. ரிஷிகளுடைய தெய்வீக கண்ணில் பார்க்குறாங்க. தமிழில் நாவல் தீவுன்னு சொல்லுவாங்க. ஜம்பு அப்படின்னா நாவல் மரத்தை குறிக்கும். நாவல் மரம் நிறைந்திருப்பதாலே நாவல் தீவுன்னு தமிழில். இந்த பகுதியில் உள்ள வெவ்வேறு தேசங்களில் பகவானை எப்படி வணங்குறாங்க, மற்ற தீபங்களில், அதாவது ஜம்பு தீபத்தை சுற்றி உப்புக்கடல், அடுத்து ஒரு தீபம், ஒரு கடல், இப்படி ஒவ்வொரு இடத்திலும் பகவானை எப்படி வழிபடுகின்றார்கள். இதில் நம்ம பட்டத்திரி விளக்கி சொல்கிறாரு. எந்தெந்த ரூபத்தில் தியானிக்கின்றார்களோ அந்தந்த ரூபத்திலெல்லாம் பகவான் குருவாயூரப்பன் காட்சி அளிக்கின்றான். அதனால் ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் நான் உன்னை அந்த உருவத்திலே தியானிக்கின்றேன்னு சொல்கிறாரு. நாமும் நம் மனக்கண்ணால் அப்படியே தியானிப்போம். ஸ்லோகம் 1. மத்யோத்பவி புவையிலாவுருத நாம்னி வர்ச்சே. மத்யோத்பவி பூமியினுடைய மத்தியில் வடதுருவ பகுதியில் இருக்கின்றது. எங்கே? புவ இலாவிருத்த நாம்னி வர்ஷே. இலாவிருத்தம் என்ற பெயருடைய தேசத்தில் கௌரி பிரதான வனிதா ஜனமாத்ரபாஜி. கௌரி பிரதான அங்கே பார்வதி தேவியை தலைவியாக கொண்டு வனிதாஜன பெண்கள் மட்டுமே அங்கே மாத்ரபாஜி வசிக்கின்றார்கள். அவர்களோடு சர்வேன மந்திர நுதிபி சமுபாஷ்யமானம். சர்வேன சர்வன் எனக்கூடிய சிவன் மட்டுமே ஆணாக இருக்க, மந்திர நுதிபிகி மந்திரங்கள்ன்றது முறைப்படி உபதேசம் வாங்கிக்கணும், மனசுக்குள்ளே ஜபம் பண்ணணும். ஸ்தோத்திரன்றது நம்ம படித்து பகவானை குறித்து சொல்லலாம். இங்கே மந்திரங்களாலும் ஸ்தோத்திரங்களாலும் இரண்டு வகையிலாலும் சமுபாஷ்யமானம் குருவாயூரப்பா அங்கே வழிபடுகின்றார்கள். எப்படின்னா சங்கர்ஷனாத்மகமதீஸ்வர சம்ஸ்ரயே த்வாம். சங்கர்ஷனன் என்ற பெயரோடு, அதாவது பகவான் திருப்பார்கடலில் வியூக நிலையிலே 4 மூர்த்திகள்னு சொல்லுவாங்க. வாசுதேவன், சங்கர்ஷனன், பிரத்யும்னன், அனிருத்தன். இங்கே சங்கர்ஷனனாக உன்னை வழிபடுகின்றார்கள். இப்படிப்பட்ட உன்னை வணங்குகின்றேன். இதன் கருத்து என்னென்னா, பூமிக்கு மத்தியில் இலாவிருத வருஷத்தில் கௌரியை தலைவியாக கொண்டு பெண்கள் மட்டும் வசிக்கும் இடத்தில் சிவபெருமான் மந்திரங்களாலும் ஸ்தோத்திரங்களாலும் சங்கர்ஷனனாக உன்னை வழிபடுகின்றார்கள். இப்படிப்பட்ட உன்னை நானும் வழிபடுகின்றேன் என்று பட்டத்திரி இந்த முதல் ஸ்லோகத்தில் கூறுகின்றார். ஸ்லோகம் 2. பத்ராஸ்வநாமக இலாவிருத்த பூர்வவர்ஷே. இலாவிருத்த பூர்வவர்ஷேன கிழக்கே. பத்ராஸ்வநாமக, பத்ராஸ்வன்னு பேர். பத்ராஸ்ரவோபிருசிபிர் பரிணூயமானம். பத்ராஸ்ரவோபி ருஷிபி, பத்ராஸ்ரவஸ் உள்ளிட்ட ரிஷிகளாலே பரிணூயமானம் வழங்கப்படுகின்றார் இந்த பெயர். கல்பாந்த கூட நிகமோத்தரண பிரவீனம். கல்பாந்த கூட நிகம, கல்பத்தின் முடிவில் வேதங்கள் மறைந்து போகும் பொழுது உத்தரண பிரவீனம், வேதங்களை மீட்டு கொடுக்கும். தியாயாமி தேவஹயசீஷ தனும் பவந்தம். அஹசீஷ தனும், அஹசீஷ பெருமாளாக உன்னை வணங்குகின்றார்கள். தேவ பவந்தம் தியாயாமி. குருவாயூரப்பா, நானும் அவ்வாறே ஹயக்ரீவனாக தியானிக்கின்றேன். தியாயாமி தட்சிண கதே ஹரிவர்ஷ வர்ஷே. தியாயாமி தட்சிண கதே, இலாவிரதத்திற்கு தெற்கே
எப்படி வழிபடுகின்றார்கள் என்றால், ஹரிவர்ஷே ஹரிவர்ஷம் என்கின்ற தேசத்தில் உன்னை வணங்குகின்றார்கள். யார்? பிரஹ்லாதம் முக்கிய புருஷை பரிசேவியமானம். பிரஹ்லாதன் முதலிய மகான்களால் நீ வணங்கப்படுகின்றாய். எந்த உருவத்தில்? உத்துங்க சாந்ததவலாக்கிருதி மீக சுத்த. உத்துங்கன மிக உயர்ந்த, சாந்தன சாந்தமான, தவளன வெண்மையான, ஆக்ருதி உருவத்தில் திருமேனியில், ஏக சுத்த ஞானப்பிரதம் மிக உயர்ந்த சுத்தமான ஞானத்தை அருளக்கூடிய ஞானப்பிரதம் நரஹரிம் பகவன் பவந்தம். ஞானத்தை அருளக்கூடிய நரஹரிம் நரசிம்ம வடிவில் வணங்கப்படுகின்றாய். பகவன் பவந்தம் நானும் உன்னை அதே ரூபத்தில் தியானிக்கின்றேன். கருத்து என்னென்ன? இலாவிரதத்திற்கு தெற்கே ஹரிவர்ஷ தேசத்தில் பிரகலாதர் போன்றோர்களால் உயர்ந்த சாந்த சத்வகுணம் நிறைந்த திருமேனியில் ஒப்பற்ற ஞானம் பக்தி அருளக்கூடிய நரசிம்மனாக விளங்குகின்றாய். அவர்கள் உன்னை வழிபடுகின்றார்கள் என்று பட்டத்திரி கூறுகிறார். ஸ்லோகம் 4. வர்ஷே பிரதீச்சி லலிதாத்மனி கேதுமாலே. வர்ஷே பிரதீச்சி இந்த இலாவிரத வருஷத்திற்கு மேற்கே லலிதாத்மனி மிகவும் அழகாக இருக்கக்கூடிய கேதுமாலே, கேதுமாலம் என்கின்ற தேசம் இருக்கின்றது. லீலா விசேஷ லலித ஸ்மித சோபனாங்கம். லீலா விசேஷ மிகவும் திவ்ய அலங்காரத்துடன் விசேஷத்துடன் இருக்கக்கூடிய லலிதா ஸ்மித மந்தகாச புன்னகையுடன் கூடிய சோபனாங்கம் அழகிய திருமேனியோடு நீ இருக்கின்றாய். இங்கே யாரெல்லாம் வழிபடுறாங்கன்னா, லக்ஷ்மியா பிரஜாபதி சுதைச்ச சுஷேவியமானம். லக்ஷ்மியா அப்படின்னா மகாலட்சுமியுடன், பிரஜாபதி பிரஜாபதியினுடைய மகன்களால், சுதைச்ச நிஷேவியமானம் நீ பூஜிக்கப்படுகின்றாய். தஷ்யா பிரியாய திருத காம தனும் பஜேத்வாம். தஷ்யா பிரியாய அந்த லக்ஷ்மியினுடைய பிரியனே, திருத காம தனும் உன்னை எந்த உருவத்தில் வழிபடுகின்றார்கள்? மன்மதனின் உருவமாகிய மதனகோபால உருவத்தில் தியானிக்கின்றார்கள். பஜேத்வாம் உன்னை நான் அதே உருவில் தியானிக்கின்றேன். இதன் கருத்து என்னென்னா, மேற்கு பகுதியில் உள்ள கேதுமாலம் அங்கே பகவான் லக்ஷ்மியாலும் பிரஜாபதிகளாலும் வழிபடப்படுகின்றார். காமதேவனாக நாராயணனே காட்சியளிக்கின்றார். ஸ்லோகம் 5. ரம்யேப்யுதீச்சிகலு ரம்யகணாம் நிவர்ஷே. ரம்யேப்யுதீச்சிகலு ரம்யகணாம் நிவர்ஷே. இந்த இலாவிரத வருஷத்திற்கு வடக்கே பூமியிலிருந்து மேலே, பூமிக்கு மேல் இருக்கக்கூடிய வேறு ஒரு தீபம், அதில் மிகவும் அழகானது. அதன் பெயர் ரம்யகம். தத்வர்ஷநாத மனுவர்ய சபர்யமானம். தத்வர்ஷநாத ரம்யக தேசத்தினுடைய நாத தலைவன் மனுவர்ய அந்த மனுவும் மற்றவர்களுக்கும் சபர்யமானம் உன்னை வழிபடுகின்றார்கள். எப்படி? பக்தைகவத்சலமமசரகுருசுபாந்தம். பக்தைகவத்சல பக்தர்களை அன்பு காட்டக்கூடிய, அமசர பொறாமையில்லாத, சுபாந்தம் சுபாந்தம் ஒளி வீசக்கூடிய, மனங்களில் ஒளி வீசக்கூடிய, மத்ஸ்யா கிருதிம் புவனநாத பஜே பவந்தம். மத்ஸ்யாக்கிருதிம் மீன் வடிவத்தில் உன்னை வழிபடுகின்றார்கள். பஜே உன்னை நானும், புவனநாத 3 உலகங்களுக்கும் தலைவனே, பவந்தம் உன்னை நானும் மற்ற உருவத்தில் வழிபடுகின்றேன். கருத்து என்னென்ன?
இலாவிருத வருஷத்திற்கு வடக்கே ரம்யமான ரம்யக தேசத்திலே மனுவால் பூஜிக்கப்படுகின்றவனாக மட்சமூர்த்தியாக விளங்குகின்றாய். ஸ்லோகம் 6. வர்ஷே ஹிரண்மய சமாஹ்வயமௌதராகம். வர்ஷே, இந்த ரம்யகம் என்னும் அந்த தேசத்திற்கு வடக்கே ஒரு தேசம் வருஷமானது இருக்கின்றது. ஹிரண்மய சமாஹ்வய மௌதராகம். ஹிரண்மயன தங்கம், தங்கத்தினால் சூழப்பட்ட தங்கமயமான வருஷம். ஆசீனம் அத்ரித்ருதி கர்மட காமடாங்கம். ஆசீனம் அங்கே, அத்ரின்ன மலை, கூர்ம உருவத்தில் அந்த மலையை முதுகில் தாங்கிக் கொண்டு காமடாங்கம் கூர்மமூர்த்தியாக உன்னை வழிபடுகின்றார்கள். சம்சேவதே பித்ருகண பிரவரோஜமாயம். சம்சேவதே, அங்கே உன்னை யார் வழிபடுகின்றார்கள் என்றால் பித்ருகண பிரவரோஜமாயம், அரியமா என்கின்ற பித்ருகணங்களின் தலைவன் உன்னை மலையை தாங்கக்கூடிய கூர்மமூர்த்தியாக வழிபடுகின்றார்கள். தம் துவாம் பஜாமி பகவன் பரச்சின்மயாத்மன். பரச்சின்மயாத்மன், ஞான வடிவாகிய விளங்கக்கூடிய பகவானே, அந்த ஞான வடிவாகிய கூர்ம வடிவத்தில் நானும் உன்னை வழிபடுகின்றேன். கருத்து என்னென்ன? ரம்யக வருஷத்தின் வடக்கே இரண்மய தேசம், அங்கே கூர்மமூர்த்தியாக பித்ருக்களுக்கு தலைவன் அரியமகாவாலே ஞான வடிவிலே வழிபடுகின்றாய். ஸ்லோகம் 7. கிஞ்சோத்தரே சுகுருஷு பிரியயா தரண்யா. கிஞ்சோத், அந்த ஹிரண்மய தேசத்திலிருந்து கொஞ்சம், உத்தரேஷு வடக்கே, குருஷு பிரியயா தரண்யா, குரு தேசம் என்கின்ற தேசம் இருக்கின்றது. அங்கே யார் உன்னை வழிபடுகின்றார்கள் என்றால் பூமாதேவி. சம்சேவிதோ மகித மந்திரநுதி பிரபேதைஹி. சம்சேவிதோ, அவள் எந்த உருவில் உன்னை ஆராதிக்கின்றார்கள்? மகித, மிக உயர்ந்த மந்திரங்களாலும், துதி ஸ்தோத்திரங்களாலும், பிரபேதைஹி உன்னை வழிபடுகின்றார்கள். தம்ஸ்ராக்ர கிருஷ்ட கணபிருஷ்ட கரிஷ்டவர்ஷ்மா. தம்ஸ்ராக்ர, அந்த கோரை பல்லினுடைய நுனியில், கிருஷ்ட மேகம், கண கூட்டங்களையெல்லாம் துளைத்து கொண்டு, கரிஷ்டவர்மா மிக பெரிய உருவம் கொண்ட வராகனாக, பம்பாகி விஜனுதயஜ வராகமூர்த்தி. பம்பாகி, நீ பூஜிக்கப்படுகின்றாய். விஜனுத, ஞானத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய யஜ்ஜவராகமூர்த்தி, உன்னுடைய மேனியை யாகத்தின் அங்கங்களாக கொண்ட யஜ்ஜவராகமூர்த்தியாக மகாலட்சுமி உன்னை வழிபடுகின்றார். கருத்து என்னென்ன? குரு தேசத்திலே பூமி தேவியால் ஆராதிக்கப்பட்டு வராகப் பெருமானாக விளங்குகின்றாய். ஸ்லோகம் 8. யாம் யாம் திசம் பஜதி கிம் புருஷாக்கிய வர்ஷே. யாம் யாம் திசம், இந்த இலாவிருத வருஷத்திற்கு தெற்கே, பஜதி கிம் பகுதியில் எழுந்தருளிருக்கக்கூடிய, கிம் புருஷாக்கிய வர்ஷே கிம் புருஷம் என்கின்ற தேசத்தில், சம்சேவிதோ ஹனுமதா திருடபக்தி பாஜா. சம்சேவிதோ, நீ யாரால் வணங்கப்படுகின்றாய் என்றால் ஹனுமதா, அனுமனால் வணங்கப்படுகின்றாய். திருடபக்தி பாஜா, அனுமன் எப்படிப்பட்டவன்? திடமான பக்தியை உடையவன். சீதாபிராம பரமாத்புத ரூபசாலி. சீதாபிராம, சீதையினுடைய மனதிற்கு இனிமையானவனான, பரமாத்புத, பரம அத்புத, மிகவும் அற்புதமான, ரூபசாலி, திருமேனியை உடையவனான, ராமாத்மகம் பரிலசன் பரிபாகி விஷ்ணு. ராமாத்மக பரிபலன், ராமனாக ஒளிரக்கூடிய உன்னை வழிபடுகின்றார்கள். பரிபாகி விஷ்ணு, விஷ்ணுவே நீ என்னை காப்பாற்றி அருள வேண்டும். இதன் கருத்து என்னென்ன? இலாவிருத வருஷத்திற்கு தெற்கே கிம்புருஷ வருஷத்திலே ஹனுமானால் வணங்கப்பட்டு சீதைக்கு இனிய
அழகுமிக்க ராமனாக நீ வணங்கப்படுகின்றாய். நானும் உன்னை ராமனாக தியானிக்கின்றேன். ஸ்லோகம் 9. ஸ்ரீநாரதேன சக பாரத கண்டமுக்கியைஹி. ஸ்ரீநாரதேன, நாரதரும் அவருடன் இருக்கக்கூடிய முனிவர்களும் பாரத கண்ட முக்கியைகி, பாரத கண்டமாகிய இந்த நாட்டில் துவம் சாங்கிய யோக நுதிபி சமுபாஷ்யமானக. துவம் சாங்கியன ஞானயோகம், யோக கர்மயோகம், நுதிபீன பக்தி யோகம் ஆகிய யோகங்களினால் உன்னை வழிபடுகின்றார்கள். சமுபாஷ்யமானக, நீ வழிபடப்படுகின்றாய். ஆகல்ப காலமிக சாது ஜனாபிரக்ஷி. ஆகல்ப காலமிக, இந்த கல்பமானது முடியும் வரை சாது ஜனாபிரட்சி, முனிவர்கள் மற்றும் மகான்களால், மகான்களின் இரட்சகனாகிய நாராயணோ நரசக பரிபாகி பூமன். நாராயணோ நரசக, நரனுடன் கூடிய நாராயணனாக வழிபடுகின்றார்கள். பூமன், மிக பெரியவனே குருவாயூரப்பா, பரிபாகி, என்னையும் காப்பாற்றுவாயாக. நானும் நர நாராயண உருவத்திலேயே தியானிக்கின்றேன். இதன் கருத்து என்னென்ன, நாரதரோடு பாரத தேசவாசிகள் ஞானயோகம், கர்மயோகம், பக்தி யோகம் போன்றவற்றால் வணங்க நரநாராயணனாக பிரளய காலம் வரை இருந்து நல்லோர்களை பாரத தேசத்திலே காத்தருள்கின்றாய். ஸ்லோகம் 10. பிளாச்சேர்க்க ரூபமயி சால்மலையிந்து ரூபம். பிளாச்சேர்க்க ரூபமய, இவை அனைத்தும் பூமிக்கு வெளியில் இருக்கக்கூடிய தீபம். பிளாட்ச தீபத்தில் சூரியன் வடிவில் தியானிக்கின்றார்கள். சால்மலை இந்து ரூபம், இந்து ரூபம் சந்திரன் வடிவில் தியானிக்கின்றார்கள். த்வீபே பஜந்தி குஷநாமணி அக்னி ரூபம். இங்கு குஷத்வீபம் என்கின்ற தேசத்தில் அக்னி ரூபத்தில் உன்னை தியானிக்கின்றார்கள். க்ரௌஞ்சேம் புரூபமதவாயுமயஞ்ச சாக்கே. அந்த கிரௌஞ்ச தீபத்தில் உன்னை தண்ணீரிலே திரவ வடிவில் தியானிக்கின்றார்கள். அத்த வாயுமயஞ்ச சாக்கி, அந்த சாகத்வீபத்தில் உன்னை காற்று ரூபத்தில் தியானிக்கின்றார்கள். துவாம் பிரம்ம ரூபமயி புஷ்கர நாம் நிவர்ஷே. துவாம் பிரம்ம ரூபமயி புஷ்கர, அந்த புஷ்கரம் என்கின்ற பெயருடைய இடத்தில் உன்னை, பிரம்மனுக்குள் அடங்கிய உன்னை பிரம்ம ரூபமாக வழிபடுகின்றார்கள். நாம் நீ லோகி, அந்த ரூபத்திலேயே நான் உன்னை தியானிக்கின்றேன். கருத்து என்னென்ன, பிளாட்ச தீபத்தில் சூரியனுக்குள்ளேயும், சால்மல தீபத்தில் சந்திரனுக்குள்ளும், குஷத்வீபத்தில் அக்னிக்குள்ளும், கிரௌஞ்ச தீபத்தில் தண்ணீருக்குள்ளும், சாகத்வீபத்தில் வாயுக்குள்ளும், புஷ்கர தீபத்தில் பிரம்மாவிற்குள்ளும் நாராயணன் இருக்கின்றான் என்று அவர்கள் வழிபட்டு வருகின்றார்கள். ஸ்லோகம் 11. சர்வை த்ருவாதிபிருடு பிரகரை கிரகைச்ச. சர்வை த்ருவாதிபிருடுர் பிரகரைர், துருவன் உள்ளிட்ட நட்சத்திர கூட்டங்கள், கிரகைச்ச நவகிரகங்களும் இவர்கள் எல்லோரும் உன்னுடைய புச்சாதிகேஸ்வவயவேஸ்வபி கல்பியமானைகி. புச்சாதிகேஸ்வ, திருமேனியை எப்படி தியானிக்கின்றார்கள் என்றால், வயவேஸ்வபி கல்பியமானைகி, இந்த கல்பம் முழுவதுமே உன்னை உடும்பு வடிவில் தியானிக்கின்றார்கள். அந்த வடிவிலேயே அவர்கள் அங்கமாக இருக்கின்றார்கள். வம்சிம் சுமாரவபுஷா மகதாம் உபாஷ்யக சந்தியா சுருந்தி நரகம் மம சிந்து சாயின். வம்சிம் சுமார வபுஷா, அந்த உடும்பு வடிவிலேயே நீ இருக்கின்றாய். உன்னை சந்தியாசு, அந்த காலை மாலை நேரத்தில் சந்தியா காலத்தில் உன்னை ருந்தி, முனிவர்கள், துருவன் மற்றும் சப்தரிஷிகள் அனைவரும், மகதாம்பு பாஷ்ய, மகான்கள் உன்னை உடும்பு வடிவில் தியானிக்கின்றார்கள். சிந்து சாயின், பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய குருவாயூரப்பா, மம நரகம், என்னுடைய வேதனைகளை
உருந்தி தீர்ப்பாயாக. நானும் உன்னை அந்த உடும்பு வடிவிலேயே தியானிக்கின்றேன். கருத்து என்னென்ன? துருவ நட்சத்திரம், மற்ற நட்சத்திரங்கள், கிரகங்கள் இவையெல்லாம் ஒவ்வொருவரும் உன் திருமேனியில் அங்கங்களாக இருந்து கொண்டு சிம்சுமார வடிவிலே சந்தியா காலத்திலே உன்னை உபாசிக்கின்றார்கள். ஸ்லோகம் 12. பாதாளமூலபுவி சேஷதனும் பவந்தம். பாதாளமூல புவி, அந்த பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய பாதாள லோகத்தில் பவந்தம் உன்னை சேஷதனும் ஆதிசேஷனுடைய அம்சமாக லோலைக குண்டல விராஜி சகர்ஷ சீஷம். லோலைக குண்டல, ஆடிக்கொண்டிருக்கும் குண்டலம் தரித்தவனே, விராஜி ஒளிரக்கூடிய, சகர்ஷ சீர்ஷம்ன தலைகள், 1000 தலைகளை கொண்ட, நீலாம்பரம் திருதகலம் புஜகாங்கனாபிகி. நீலாம்பரம், நீல ஆடை அணிந்தவராக, திருதஹலம் கலப்பையை கையில் ஏந்தியவனாக, புஜகாங்கநாபிர் பாதாள லோகத்தில் புஜ பாம்பு வடிவம் கொண்ட அந்த நாகப்பெண்கள். ஜுஷ்டம்பஜே ஹரிகதான் குருகேகநாத. ஜுஷ்டம்பஜே, அந்த நாகப்பெண்கள் உன்னை வழிபடுகின்றார்கள். குருவாயூரப்பா, என்னுடைய நோய்களை நீ தீர்ப்பாயாக. நானும் உன்னை ஆதிசேஷன் வடிவத்தில் தியானிக்கின்றேன். இந்த இலாவிரத வருஷத்தில் பார்த்தால் பார்வதியின் தலைமையில் பெண்களோடு சிவபெருமான் சேர்ந்து சங்கர்ஷணனாக பகவானை வழிபடுகின்றார்கள். பத்ராஸ்வ தேசத்திலே பத்ரஸ்ரவ போன்ற ரிஷிகள் ஹயக்ரீவனாக வழிபடுகின்றார்கள். ஹரிவம்ச தேசத்தில் பிரகல்லாதன் மற்றும் அடியார்கள் நரசிம்மனாகவும், கேதுமாலா தேசத்திலே லக்ஷ்மியும் பிரஜாபதி மகன்கள் காமதேவனாக நாராயணனை மதனகோபாலன் என்று சொல்வார். அந்த மதனகோபாலனை உபாசனை செய்கின்றார்கள். ரம்யக தேசத்தில் மனு உள்ளிட்டோர் சேர்ந்து மத்ஸ்யமூர்த்தியாக வழிபடுகின்றார்கள். ஹிரண்மய தேசத்திலே கூர்மமூர்த்தியாக பித்ருகணங்கள் வழிபடுகின்றார்கள். குரு தேசத்தில் பூமி தேவி வராகப் பெருமானாக வழிபடுகின்றார். கிம்புருஷ தேசத்திலே அனுமான் ராமனாக பகவானை வழிபடுகின்றான். பாரத தேசத்திலே நாரதரோடு கூடிய நாம் அனைவரும் நரநாராயண ரூபமாக மூர்த்தியாக வழிபடுகின்றோம். மற்ற துவீபங்களில் சூரியனுக்குள்ளும் சந்திரனுக்குள்ளும் அக்னிக்குள்ளும் தண்ணீருக்குள்ளும் வாயுவிற்குள்ளும் பிரம்மாவிற்குள்ளும் அந்தர்யாமியாக பகவான் இருக்கின்றான் என்று வழிபடுகின்றார்கள். மேல்லோகத்திலே மேலே பார்த்தால் சிம்சுமார வடிவத்திலே உன்னை வழிபடுகின்றார்கள். பூலோகத்திற்கு கீழே பாதாளம்னு பார்த்தா ஆதிசேஷனும் ஒரு பெருமாள் அம்சமாக ஆதிசேஷனாக நாகப்பெண்கள் வழிபடுகின்றார்கள். இப்படி எல்லா இடத்திலும் வழிபடக்கூடிய பகவான் ஸ்ரீ குருவாயூரப்பனாகவும் நமக்கு காட்சி அளிக்கின்றான். குருவாயூரப்பா, நீ என்னை காத்தருள வேண்டும் என பட்டத்திரி தன் வியாதியை தீர்க்க அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.